அன்புள்ள ஆண்டவரே, மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த இரவுக்குள்ளான நித்திரையிலே எங்களை பாதுகாத்து, மீண்டும் ஆண்டவரே, இந்த நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை காண்பித்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து இந்த வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதை காண்பதற்கு தயவு காட்டின கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் ஆயத்த நாளின் காலை பொழுதை காண்பதற்கு கிருபை செய்த தேவனுக்கு நன்றிகளையும், வந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த ஆயத்த நாளின் காலையின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் தம்முடைய மகிமையிலே இந்த லோகத்தில் வரும்போது அவர் எந்த நாமத்தில் நாம் அவரை கூப்பிடுவோம்? பிதாவென்று சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவோமா? அல்லது குமாரன் என்று சொல்லுவோமா? அல்லது ஆவியானவர் என்று சொல்லுவோமா? எந்த நாமத்தை கொண்டு நாம் அவரை அழைப்போம்? வேதாகமத்தில் அவர் உயிரோடு இருக்கும் நாட்களிலே அவருக்கு பல நாமங்கள் சொல்லப்பட்டு இருப்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதில் பொதுவாக வேதாகமம் முழுவதிலும், பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, கர்த்தர் என்கின்ற பொதுவான நாமம் எல்லா இடங்களிலும் பிதாவையும் குமாரனையும் குறிக்கிறதாக காணப்படுகிறது. ஆனால் வேதாகமத்தில் அநேக கர்த்தர் என்கின்ற சொல் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே குறிப்பிட்டதாக காணப்படுகிறது. அது எந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவை என்று குறிப்பிடுகிறது என்பதை ஒரு சில வசனங்களின் மூலமாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து யெகோவாதான் தேவன் என்று சொல்லுகிற கூட்டத்தாருக்கு இயேசு கிறிஸ்து ஏன் அவர்களுடைய பார்வைக்கு அறியப்படாமல் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டுமென்றால், அவர்கள் கண்கள் இருந்தும் காணாதவர்களாய் இருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் காணப்படுவதும் இல்லை, அவர்களும் இவரை காண்பதும் இல்லை. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் என்று வேதாகமத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டுதான் சொல்லப்பட்டு இருக்கிறதே தவிர வேறு எந்த நாமத்தையும் கொண்டு சொல்லப்படவில்லை. ஆவியானவரை கொண்டோ பிதாவானவரை கொண்டோ சொல்லப்படவில்லை. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த நாமம் என்ன என்பதை நாம் ஒரு அதிகாரத்தில் மட்டும் நாம் தியானிக்கப் போகிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல். இயேசுவானவர் மரித்ததற்கு பின்பு, அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டதற்கு பின்பு, அவரை பார்ப்பதற்கு மரியாளும் மகதலேனா மரியாளும் மற்றும் அநேக பிள்ளைகளும் அவருடைய கல்லறைக்கு வந்து பார்த்த மாத்திரத்தில் அந்த கல்லறை வெறுமையாக காணப்பட்டது. இயேசுவினுடைய சரீரம் அங்கு இல்லை. வேதம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 20:2
உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசர்களிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்று மரியாள் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் என்பது இங்கு இயேசு கிறிஸ்துவை என்று ஊர்ஜிதப்படுத்துகிறது. பின்பு அவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு அங்கு ஆண்டவர் இன்னும் ஒரு மகிமையிலே அவரை மக்களுக்கு காண்பிக்கிறார். எப்படி என்றால், மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சென்று விட்டார் என்று கண்டு சீசர்களிடத்தில் சொன்ன அந்த கண்ட விதத்தை சீசர்களிடத்தில் சொல்லப் போகிறார். யோவான் 20வது அதிகாரம் 18வது வசனத்திலே, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தார். கர்த்தரை கண்டதை இந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்துவை என்று இங்கு வேதம் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்து யோவான் 20:20 வாசிக்கும்போது, அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசுவானவருடைய சரீரத்தின் அமைப்பை அந்த இடத்தில் தம்முடைய காயங்களை கொண்டு காண்பிக்கிறார். சீசர்கள் அதை பார்த்த மாத்திரத்தில் கர்த்தரை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்திலும் அவர் இயேசு கிறிஸ்து என்று அறிய முடிகிறது. அடுத்து திதிமு எண்ணப்பட்ட தோமா பார்க்கிறார். அங்கு 25வது வசனம், யோவான் 20:25 மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். தோமா, அதாவது திதிமு, தோமா என்பவன் அந்த இடத்தில் முதலில் சீசர்கள் பார்த்த கூட்டத்தில் அவன் இல்லை. எனவே அந்த சீசர்கள் தோமாவினிடத்தில் வந்து நாங்கள் கர்த்தரை கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்திலும் இயேசுவானவருடைய அங்கு நாமம் அங்கு சித்தரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து அவர் 21வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் அங்கு, ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். அன்பு பிள்ளைகளே, பேதுரு அங்கு காணவில்லை. அவர்கள் சீசர்கள் கண்ட கூட்டத்தில் பேதுரு இல்லை. மறுபடியும் அங்கு ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்த சீசன் பேதுருவை பார்த்து நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவன் சொல்லும்போது, அப்பொழுது அவன் கர்த்தருடைய நாமத்தை கேட்ட மாத்திரத்தில் அவன் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலில் குதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து 21:12 இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. கடைசியாக அவர் சீசர்களுக்கு தரிசனமான போது இயேசு அவர்களை பார்த்த மாத்திரத்தில் சீமோன் பேதுரு, திதிமு, பின்பு மற்ற சீசர்கள் எல்லோரையும் பார்த்து வாருங்கள் சாப்பிடுவோம் என்று அழைக்கிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை கண்டோம் என்று சீசர்கள் அறிந்தபடியினால்
அவரிடத்தில் ஒருவனும் பேச துணியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் அதோடு மாத்திரமல்ல, 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது 8வது அதிகாரம் 5வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு என்று சொல்லுகிறார். இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும், 6வது வசனம், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் நாமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அடுத்து நாம் பார்க்கும்போது பிலிப்பியரின் புஸ்தகத்திலே நாம் 2வது அதிகாரம் பிதாவாகிய தேவனுடைய 11வது வசனம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர், கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து என்று அறியும்படிக்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை இது. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நாம் எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? ஆனால் இந்த உலகத்தின் முடிவிலே அவர் புதிய வானம் புதிய பூமியிலே என்ன நாமத்தை கொண்டு அவர் அழைக்கப்படுகிறார் என்றால், சற்று நாம் யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அங்கு நாம் பார்க்க முடிகிறது. என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், சகரியாவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது, சகரியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது 7, 8, 9வது வசனங்களை வாசித்து பார்த்தால், ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்படும், பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரிக்காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். பழைய ஏற்பாட்டிலே இங்கு சொல்லப்படுகிற வார்த்தை, கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அந்நாளிலே அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்திலும் கர்த்தர் என்கின்ற நாமத்தை அங்கு ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். மேலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவது இல்லை, என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் இவைகள். இவ்வளவு தெளிவாக வேதம் சொல்லி இருக்கும்போது, இன்றைக்கு அந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு, தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவ மக்களே இணங்குவதில்லை. அதில் ஒரு சாரார் அறியாமையினாலே அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். எனவே இயேசு என்கின்ற நாமம் கர்த்தருக்கென்றும்
கர்த்தர் என்கின்ற நாமம் இயேசுவுக்கென்றும் சித்தரிக்கப்பட்டு இருப்பது வேதாகமத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். இதற்கு பின்பும் கூட இதை யாராவது கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி இதை படித்தால் வசனங்களில் ஒத்து இந்த வார்த்தைகளை வாசிக்கும்படி அன்போடு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்கின்ற நாமம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருப்பதை அவர்கள் வாசித்து அதை அறியும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுக்கொண்ட நீங்களும் இந்த நாமம்தான் ஆண்டவருக்குரிய நாமம், மகிமையுள்ள நாமம் என்பதை அறிந்து அவருக்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இயேசு இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். இந்த நாளிலும் அந்த உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாக நாங்கள் வாழ்ந்து நீரே எங்கள் தேவன் என்பதை அறிந்து உம்மிடத்தில் வந்திருக்கிற எங்களை நீர் அணைத்து கொண்டு உம்முடைய நாமத்தின் மகிமையின் பிள்ளைகளாக எங்களை ஜீவிக்க எங்களுக்கு பலத்தை தாரும். ஆவியானுடைய பலனும் ஒத்தாசையும் எங்களோடு கூட இருக்கட்டும், கேட்ட பிள்ளைகளோடும் இருக்கட்டும். இந்த காலை பொழுதில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பிள்ளைகள் செய்கின்ற சகல பணிகளையும், பிள்ளைகள் புறப்பட்டு செல்கின்ற சகல பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இந்த நாளின் ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் பிள்ளைகளோடு இருந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்து கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளை இனிதாக்குவோம். கேட்ட சத்தியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.